atmospheric carbon dioxide into it. Oxides of carbon: carbon monoxide, carbon dioxide, hydrocarbons. ஓகே, வெரி குட். ஸோ இதெல்லாம் அந்த ஏர் பொல்யூஷன். இன்னொரு ஏர் பொல்யூஷனோட ஒன் மோர் பாயிண்ட் என்ன, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் த ட்ராப்பிங் ஆஃப் ஹீட் இன் த அட்மாஸ்பியர் பை சர்டன் கேஸஸ். As earth surface heated by sunlight, it radiates part of this energy back toward the space as longer wavelengths. Some of the heat is trapped by CH4. CH4 என்ன? மீத்தேனா? Methane, sir. Yes, sir. ஸோ என்ன ஆகுதுன்னா, சன்லைட் வந்து எர்த் மேலே படுது. அந்த எர்த் வந்து ரேடியேட் ஆகுது, அந்த சூடுக்கு ரேடியேட் ஆகி அந்த அந்த எனர்ஜி பேக் டு த அட்மாஸ்பியர் அது கொடுக்குது. அதை வந்து இந்த மீத்தேன் கேஸ் வந்து ட்ராப் பண்ணுறதுனால, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் சிஎஃப்சி அப்படிங்கிற கேஸ் எல்லாம் அது வந்து அண்ட் வாட்டர் வேப்பர் இதெல்லாம் அதை வந்து ட்ராப் பண்ணிடுது. They absorb IR radiation and effectively block a large portion of Earth's emitted radiation. The radiation thus absorbed is partly re-emitted to Earth's surface. எர்த்தே ரீஎமிட் பண்ணுது, அப்புறம் ஹீட்டை வந்து வெளியே அட்மாஸ்பியருக்கு தள்ளுது. ஆனால் இந்த கேஸஸ்ஸு, இந்த வாட்டர் வேப்பரெல்லாம் அது வெளியே அட்மாஸ்பியருக்கு போகாமல் அதை வந்து ட்ராப் பண்ணுறதுனால அது மறுபடியும் பேக் டு எர்த் வருது. Therefore the earth surface is getting heated up. இந்த ஃபினாமினன் இஸ் கால்ட் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு பேர். சரியா? இது நீங்கள் இந்த இந்த டெர்மினாலஜி ரொம்ப பாப்புலராக இருக்கும் உங்களுக்கு. அது எப்படி நடக்குதுங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துங்க. யாரோ ஒருத்தர் படிக்க பார்க்கலாம். Can you read somebody? Greenhouse effect for trapping of heat in the atmosphere by certain gases. As Earth's surface is heated by sunlight, it radiates part of this energy back towards space as longer wavelengths IR. Some of the heat is trapped by CH4, CO2, CFCs and water vapor present in the atmosphere. They absorb IR radiation and effectively block a large portion of the Earth's emitted radiation. The radiation thus absorbed is partly re-emitted to Earth's surface. Therefore, the Earth's surface gets heated up by a gets heated up. Therefore, the Earth's surface gets heated up by this phenomenon, by this phenomenon called greenhouse effect. Greenhouse effectனால எர்த் வந்து சூடாகுது அப்படின்னு சொல்கிறது எப்படி அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் மச் ஐ வாண்டட் டு கவர் டுடே. இப்போ இதுலேருந்து இப்போ நீங்கள் பார்த்ததுலேருந்து ஒரு கேள்வி கேட்டுடுறேன். என்ன கேள்வி கேட்குறேன்னு பாருங்கள். இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். சொல்லுங்கள் சார். சிஎஃப்சிஎஸ்னா என்ன சார்? தெரியலையே. நீங்கள் ஃப்ளூரோ கார்பன் நினைக்கிறது. ஃப்ளூரோ கார்பன்ஸ், அது என்ன ஃப்ளூரோ கார்பன் எனக்கு தெரியல. Chlorofluorocarbon பாருங்க, உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. சரி, எல்லா அறிவும் உங்ககிட்ட இருக்குது. அதை கரெக்டாக டேப் பண்ணுறது தான் நம்ம. குளோரோஃப்ளூரோ, நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. நான் போடும்போது எனக்கு ஞாபகம் இருந்தது, அப்புறம் மறந்துட்டேன். குளோரோஃப்ளூரோகார்பன் அப்படிங்கிறது ஒரு கேஸ். இப்போ விடை வந்துருச்சா? சிஎஃப்எல்லா? இல்லை ஃப்ளோரோ இல்லை எழுதும்போது சிஎஃப்சி எழுதுறாங்க. கரெக்ட் தான். அவங்க அந்த பொண்ணு சொன்னது கரெக்ட். குளோரோஃப்ளூரோகார்பன். ஃப்ளோரின் எழுதும்போது வேணால் எஃப்எல் போடலாம். ஃப்ளோரின் எழுதும்போது எஃப்எல் வராது சார். எஃப் தான் சார் வரும். அது எஃப் தானா? ஓகே, குட். வாட் எவர் இட் இஸ். பட் இது குளோரோஃப்ளூரோகார்பனுங்கிறது கரெக்ட். ஓகே, ஐஆர்னு என்ன? ஐஆர்னு ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுருக்கு. அது என்னது? அது நான் ஷார்ட் ஃபார்மில் போட்டேன், நீங்களும் அப்படியே படிச்சுட்டு வந்துட்டீங்க. இன்ஃப்ராரெட்னு பேர். இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னா லாங்கர் வேவ் லென்த் ரேடியேஷன் பேர். அதுக்கு இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படிங்கிறது ஐஆர்னு போட்டேன் நான். ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஒன்லி பை 9:35 or 9:40. ஸோ கடகடன்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி சில ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ மை கொஸ்டின் இஸ், மெசோஸ்பியர் அப்படிங்கிறது எவ்வளோ கிலோமீட்டர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் முடியும்? 50 kilometer to 85 kilometer. அப்படியா? பார்த்துடலாமா? மேசோஸ்பியர், எஸ், 50 கிலோமீட்டர் டு 85 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஓகே,
தெர்மோஸ்பியர் வந்து என்ன மேக்ஸிமம் டிகிரி என்ன தெர்மோஸ்பியரில்? minus 92 degrees Celsius to 1200 degrees அதை Celsius. மேக்ஸிமம் டிகிரி எவ்வளோப்போ? 1200 degrees Celsius. ஓகே, வெரி குட். ஸ்ட்ராட்டோஸ்பியர் உள்ள கேஸஸ் என்னென்ன இருக்குது? nitrogen, oxygen, ozone, O atom. நைட்ரஜன், ஆக்சிஜன், ஓசோன், ஓ ஆட்டம். வெரி குட், நல்லா கரெக்டாக அவர் சொல்லிட்டாரு. ஆசிட் ரெயின் என்றால் என்ன? வாட் இஸ் மென்ட் பை ஆசிட் ரெயின்? சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபர் ட்ரைஆக்சைடு ஆகி அது வாட்டர் வேப்பரோட சேர்ந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ஆகுது. அதனால் அந்த இது வந்து அந்த ரெயின் வந்து ஆசிட் ரெயின் ஆகிடுது. அந்த ஆசிட் ரெயினோட பிஹெச் 5.6. பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க, கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் இருங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் டார்க் பண்ணிட்டேன். Sulfur dioxide is oxidized to become sulfur trioxide and combines with atmospheric water to form sulfuric acid. This is called acid rain. Rainwater normally has pH of 5.6 due to the dissolution of atmospheric CO2 into it. அதனால் அதனுடைய pH வந்து குறைஞ்சிருது, 5.6 ஆயிடுது. ரைட். தென் வாட் ஆர் த த்ரீ divisions of troposphere? Hydrosphere, lithosphere, biosphere. Biosphere. What are the four layers of atmosphere? Troposphere, stratosphere, mesosphere, thermosphere. thermosphere. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்மாஸ்பியர் வந்து அது லேயர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு லேயர் ஓவர்லேப் இருக்காது. ஆனால் அடுத்தது வந்து ட்ரோபோஸ்பியரை 3ஆக பிரிக்கிறது வந்து ஒவ்வொன்றிலையும் ஒரு ஓவர்லேப் இருக்கும். ஏன்னா இது லேயராக பிரிக்கிறது இல்லை. இது வந்து அது நம்ம வந்து அந்த ஒரு ஃபினாமினனை டிஃபைன் பண்ணுறாங்க. லித்தோஸ்பியர், அப்புறம் இந்த பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லி அது ஃபினாமினனை அதை டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், பயோஸ்பியர்னு ஒரு ஃபினாமினனை நம்ம டிஃபைன் பண்ணுறது இது. ஓகே, அது அந்த ஒரு அறிவு உங்களுக்கு வேணும். படிக்கும்போதே நீங்கள் யூ ரீட் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த யூ ரீட் பிட்வீன் த லைன்ஸ் என்ன தெரியுமா இங்கிலீஷில்? அப்படி ஒரு 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 கான்செப்ட் இருக்குது, ரீட் பிட்வீன் த லைன்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம்? அப்படின்னா நீங்கள் அதை வந்து புரிஞ்சு படிக்கணுங்கிற அர்த்தம், அதுதான் மீனிங். அப்படியே லைனில் இருக்கிறது அப்படியே மீனிங் படிச்சுட்டு போகாமல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிட்வீன் த லைன்ஸ் வாட் தேர் ட்ரைங் டு கன்வே அப்படிங்கிறத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அர்த்தம். அது பேர் ரீட் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு பேர். சம்டைம்ஸ் என்ன பண்ணால் டோன்ட் ரீட் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப உள்ளர்த்தம் பார்க்காதையா, நான் மேலெழுந்த வாரியாக தான் சொன்னேன். நேற்று ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தேன், பாண்டியன் பிரதர்ஸா என்னமோ ஒரு சீரியல் இருக்கு இல்லையா? என்னது பாண்டியன்? அது என்னது குடும்பமா? பாண்டியன் ஸ்டோர்ஸ். அதில் அதில் 4 பசங்களும் கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த 3ஆவது பொண்ணுக்கு குழந்தை வரல, இன்னும் 2-3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதை வந்து அவங்க டாக்டர் செக்கப்புக்கு போயிருக்காங்க. ஆனால் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் வந்து எப்படியே தெரிஞ்சு போச்சு மற்றவங்களுக்கெல்லாம். இந்த ரூமர்லாம் சீக்கிரம் தெரிஞ்சிடும் இல்லையா? தெரிஞ்சு அப்புறம் வந்து ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு ஒரு அம்மா கேட்குது இன்னொரு அம்மா கிட்ட. நான் சும்மா தான் சொல்லலை, அது போயிட்டு வரட்டு பாசிட்டிவாக இருந்தால் சொல்லிக்கலான்ட்டு இருந்தேன் அப்படி சொல்லுது. அது சொல்லுது டோன்ட் ரீட் பிட்வீன் த லைன்ஸ். இதில் ரொம்ப உள்ளர்த்தம் எதுவும் பார்க்காத, உனக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லாமல் இருக்கல அப்படின்னு அது சொல்லுது. உள்ளர்த்தம் பார்த்துறாத, வேறு ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காதே அப்படிங்கிறது. அதான் ரீட் பிட்வீன் த லைன்ஸ்னு பேர். டோன்ட் ட்ரை டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை தமிழில் அதில் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எப்பவுமே படித்தது இப்படியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, அந்த பாண்டியன் பிரதர்ஸ் வந்து நான் என்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துருப்பேனா? நான் வந்து அந்த நைட்டில் 8 மணிக்கு கிளாஸ் முடிச்சுட்டு அங்கே போய் இருக்கும்போது அது வரும் அந்த சீரியல். அந்த ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பார்க்குறது தான் நான். அது ஃபுல்லாக நான் பார்த்ததில்ல. அதிலிருந்து அதை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கிலத்தையோ ஒரு சயின்ஸையோ நான் அப்ளை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி தான். யூ ஷுட் ரிலேட் வாட் யூ ஹவ் லேர்ன்ட் வித் வாட் யூ ஆர் சீயிங். அப்போ அது மறக்கவே மறக்காது. ரீட் பிட்வீன் த லைன்ஸ் எனக்கு மறக்குமாங்கிறீங்க, டில் மை லாஸ்ட் பிரீத் மறக்காது. பிகாஸ் நான் அந்த மாதிரி அதை நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் யூ ஹவ் டு டூ லைக் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஹேஸ் டு பி டன். பர்டிகுலர்லி சயின்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி யூ கேன் டூ ஒண்டர்ஸ். நிறைய இது நம்ம அட்மாஸ்ஃபியர்லேயே இருக்குது. நம்ம வெளியே வீட்டுக்கு பக்கத்தில், வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்குள்ளேயும்
கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜியெலாம் இருக்குது. அதை நீங்கள் படிக்கிறதுல அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்போ அது மறக்கவே மறக்காது, இதெல்லாம் மறக்காது. எது உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அது உள்ள கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற சில விஷயங்கள், அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண. அதனால தான் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. என்ன ரீசனா, அது நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே ஓடுது, ஹோல் இங்கேருந்து இங்கே ஓடுது, அப்படியெல்லாம் படிப்போம். பட் இங்கே பார்க்க முடியுமா? முடியாது. வேராஸ் யூ கேன் see everything in your eyes. அண்ட் ஐஸ் கண்ணில் பார்த்து படிக்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஒரு முக்கியம். நீங்கள் படிக்கிறத வந்து அப்படி கொஞ்சம் ஒரு உணர்ந்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுதான் இன்றைக்கி என்னுடைய கவிதை பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன 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 ஃபோக்கஸ்டு, ஏதோ ஒரு ஹைலி சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் இஸ் ரிக்வயர்ட் ஆன் எனி ஆக்டிவிட்டி, தென் எக்ஸலன்ஸ் வில் கம் அப்படின்னு போட்டிருக்கேன். சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் அர்த்தம், ஆல் த ஒரு ஃபோக்கஸோட நீங்கள் எதை படித்தாலும் எதை செய்தாலும் அதில் கண்டிப்பாக எக்ஸலன்ஸ் வரும். அதான் படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, சமையலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ரொம்ப சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு எனக்கு போட்டிருக்கேன். எக்ஸலன்ஸ் இஸ் த அவுட்கம் ஆஃப் சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் ஆன் எனி ஆக்டிவிட்டி. அப்புறம் இஃப் தேர் இஸ் நோ டிவோஷன் தென் ஒன்லி மீடியாக்கர் ரிசல்ட்ஸ் வில் கம் அப்படிங்கிற மாதிரி எதை போட்டிருக்கேன் நான் ஆங்கிலத்தில். இதை மீன் பண்ணி தான் போட்டேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னமோ நானும் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறீங்க. அதுதான் பிரச்சனையே. அப்படி தரவாக நீங்கள் அப்படியே ஆழ்ந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு பாயிண்ட் மறக்காது, ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ண மாட்டீங்க, எக்ஸாமில் அழகாக மார்க்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆழ்ந்து படிக்கிறதுக்கு அந்த சிங்கிள் மைண்டட் ஒரு மைண்ட்ஃபுல்னஸோடு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். அது எனக்கு வரும்போது உங்களுக்கு ஏன் வராது? கண்டிப்பாக வரும், உங்களுக்கு நல்லாவே வரும் உங்களுக்கெல்லாம். ஓகே, வில் க்ளோஸ் அட் திஸ். ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு பார்த்தா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கேட்டிருந்தீங்களா சார்? ஆமாம், சொல்லுங்கள் சார். அது வந்து சாயில் ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் சார், நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அப்போ என்ன பண்ண, அட்மாஸ்பியர் நைட்ரஜனை இந்த பிளான்ட் ஏதாவது அப்சர்வ் பண்ணுதா? பாக்டீரியா வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணும் சார், ஆர்கானிக் நைட்ரஜனா. அதான், atmospheric nitrogen is converted into organic nitrogen by bacteria, and that organic nitrogen is useful to the soil, to the plant. கரெக்டானே? எஸ் சார். தட் இஸ் ஓகே, வெரி குட். ஸோ நீங்களே பாருங்கள், நீங்களே எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். சும்மா வந்து உட்காந்தா போதும், நீங்களே எல்லாம் கற்றுக்குவீங்க. தட் இஸ் ஹவ் ஒன் ஹேஸ் டு இன்ஸ்பயர் த ஸ்டூடெண்ட்ஸ். சொல்லி தான் கொடுக்கவே கூடாது அதிகமாக. எங்கள் காலங்களில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஜோக் சொல்ல. எங்களில் ஒருத்தர் இருந்தார், ஒரு மேத்ஸ் வாத்தியார். அவர் பேர் சொக்காயன் பேர். அது ஏன் அந்த சொக்காயங்கிற பேர் அப்புறம் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு எக்ஸசைஸில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் போடுவார். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பாடு பண்ணும்போது சட்டி வச்சு தான் பண்ணுவாங்க, குக்கர்லாம் கிடையாது. அது வெந்துருச்சான்னு எப்படி பார்ப்பாங்க உங்கள் அம்மா? சட்டியில் ஒரு சோறு எடுத்து பதம் பார்ப்பாங்க, இப்படி பதம் பார்ப்பாங்க, அது வெந்துருச்சு. அது மாதிரி சொல்ல, உங்கள் அம்மா எப்படி ஒரு சோறு எடுத்து பதம் பார்க்குறாங்க, அதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் ஒரு ப்ராப்ளம் தான் போடுவேன், மற்றெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்காக சொல்லிட்டு போவார் அவர். ஸோ எங்களுக்கெல்லாம் எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்ளம் தான் போட்டாங்க, அது மேக்ஸிமம் 2 ப்ராப்ளம் போட்டிருப்பார். ஒரு 10 ப்ராப்ளம் இருக்கும் மேத்ஸ்லலாம், அது மற்ற 8 நாங்கள் தான் போடுவோம். தப்போ ரைட்டாக போட்டுட்ருப்போம் நாங்கள் பாட்டுக்கு. அவர் 1-2 தான் போட்டு போவார். அவருக்கு ஏன் சொக்காயன் பேர் வந்து, சொக்காயங்கிற தமிழுடைய சுத்த மீனிங் என்ன தெரியுமா? வாட் இஸ் மென் பை சொக்கா இன் தமிழ் தெரியுமா? தெரியாது. ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டுக்கு பேர் சொக்காய். அவர் வந்து ஷர்ட்டுன்னு சொல்ல மாட்டார், அப்புறம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல மாட்டார், சொக்காயின்னு தான் சொல்லுவார். அவர் இப்போ ஒயிட் தான் போடுவார் அவர் சொக்கா. அதனால் அவர் பேர் சொக்காயின்னு பேர் வச்சிட்டோம். சொக்காய் என்பது ஷர்ட்டுன்னு பேர், அதனால் அவர் பேர் சொக்காயின்னு பேர் வச்சிட்டோம். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அந்த மாதிரி பட்ட பேரெல்லாம் நாங்கள் வச்சுருப்போம், வாரியார் நீங்களும் வச்சுருப்பீங்க. பட் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்படி வெப்பம் இல்லையா, அதனால் அவர் அதை சொல்லுவார், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி நான் ஒரு எக்ஸசைஸ்க்கு ஒரு பதம் தான் போடுவேன், மற்றெல்லாம் நீங்கள் தான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். நாங்கள் முட்டி மோதி எதோ போட்டு அதில் பண்ணுவோம், பண்ணாமல் இருப்போம், ஏதோ பண்ணுவோம். த லேர்னிங் இஸ் 100 times more than what he taught us. அவர் நாங்களாக போட்டு பழகுனது வந்து 100 மடங்கு சொல்லி கொடுத்ததை விட 100 மடங்கு அதுக்கு வேல்யூ. அதெல்லாம் தான் இப்போ நடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்களும் எதிர்பார்க்குறீங்க, உங்கள் வாரியார்களும் டீச்சர்களும் நாங்களும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறோம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி இஸ் த ராங் மெத்தட் ஆஃப் டீச்சிங் இது. பட் அதே ரொம்ப நாளாக இப்போ நடந்து வரதுனால அதுதான் ரைட் மெத்தடுங்கிற மாதிரி கொஞ்சம் ஆகிப்போச்சு. எனிவே, வில் க்ளோஸ் அட் திஸ். நீங்களாக ட்ரை டு லேர்ன் மெனி திங்ஸ். யூ ரிலேட் வாட் யூ ஹவ் லேர்ன்ட்.
அது அந்த லேர்ன் பண்ணதை ஏதாவது ரிலேட் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணும்போது 1-2 நமக்கு வந்து ரொம்ப புரியாமல் இருந்தால் அது எப்படி புரியுறது. இப்போ சிஎஃப்சி ஒரு குழந்தை சொல்லிச்சு, அது இல்லைன்னு சொல்லிச்சு. இப்போ போய் கரெக்டாக கண்டுபிடிங்க என்னென்னு. ஐயாருக்கு நான் ஏதோ சொன்னேன், அது வாத்தியார் சொன்னது கரெக்டானு கண்டுபிடிங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ லேர்ன் யுவர் சப்ஜெக்ட்ஸ். வென் யூ லேர்ன் லைக் திஸ், ஐ எம் ஷுர் எக்ஸலன்ஸ் வில் பி தேர். 100க்கு 100 ஏன் வராது, தாராளமாக வந்துடும். ஓகே, வில் க்ளோஸ் அட் திஸ். நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் சந்திக்கலாம். Thank you, sir. ஓகே ரைட். Thank you, sir. Thank you, sir. Thank தேங்க்யூ.